வணக்கம். வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். தினசரி ஆங்கில வாக்கியங்களை நாம இந்த வீடியோலையும் தொடர்ந்து பார்க்கலாம். நம்பர் 1, நீ அதை பார்த்தேன்னா புரிஞ்சுப்ப. இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? இஃப் யூ see it, you will understand. If you see it, you will understand. அடுத்து பார்க்கலாம், நீ அதை பார்க்கலைன்னா உன்னால அதை புரிஞ்சுக்க முடியாது. இது இங்கிலீஷ்ல if you don't see it, you can't understand. If you don't see it, you can't understand. அடுத்து பார்க்கலாமா? நம்பர் 2, அவன் பார்த்திருப்பான். இது இங்கிலீஷ்ல he would have seen. he would have seen சொல்றோம். அதே மாதிரி அவன் பார்த்திருக்கணும். நல்லா கவனிங்க, பார்க்கணும் அல்ல, பார்க்க வேண்டும் அல்ல, அவன் பார்த்திருக்க வேண்டும். He should have seen it. He should have seen it. அவன் பார்த்திருக்க முடியும். இது எப்படி சொல்றோம்? He could have seen. He could have seen. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 3, இப்போதைக்கு நீ பொறுமையா இருக்கணும். இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? For now you must be patient. For now you must be patient. நல்லா கவனிங்க. For now இந்த ஃப்ரேஸுக்கு இப்போதைக்கு அல்லது தற்போதைக்குன்னு அர்த்தம். பேஷண்ட் அப்படின்னா பொறுமையாக. நெக்ஸ்ட் பார்க்கலாம், இப்போதைக்கு அந்த வேதனை முடிஞ்சு போயிடுது. For now the agony is over. For now the agony is over. நல்லா கவனிங்க. agony அப்படின்னா பெருந்துன்பம் அல்லது வேதனைன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போதைக்கு நாங்க பாதுகாப்பா இருக்கோம். இது இங்கிலீஷ்ல for now we are safe. For now we are safe. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 4, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். எப்படி சொல்லலாம்? he keeps fighting. he keeps fighting. அதே மாதிரி நச்சரிச்சுக்கிட்டே இருக்கான். இது இங்கிலீஷ்ல he keeps pestering. he keeps pestering சொல்றோம். நல்லா கவனிங்க. pester, PESTER, பெஸ்டர்னு சொன்னாலும் NAG, நாக்னு சொன்னாலும் நச்சரிக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்து பார்க்கலாமா? நம்பர் 5, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். எப்படி சொல்றது? I keep to myself. I keep to myself. அதே மாதிரி அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கிறாரு. He keeps to himself. He keeps to himself. நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு. இது எப்படி சொல்றது? You keep to yourself. You keep to yourself. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 6, ஏன் அப்படி செஞ்ச? எப்படி கேக்குறது இங்கிலீஷ்ல? Why did you do so? Why did you do so? ஏன் அப்படி செய்யல? Why didn't you do so? Why didn't you do so? உன்னால எப்படி அப்படி செய்ய முடிஞ்சது? How could you do so? How could you do so? நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 7, அத திறந்தே வை. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? keep it open. keep it open. அத மூடியே வை. இது இங்கிலீஷ்ல keep it closed. keep it closed. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 8, நீ பிரச்சனையில மாட்டிப்ப. நீ சிக்கல்ல மாட்டிப்ப. எப்படி சொல்லுவோம்? you will get into trouble. You will get into trouble. அவன் என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுட்டான். அவன் என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுட்டான். He has got me into trouble. He has got me into trouble. நான் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன், பிரச்சனையில சிக்கிக்கிட்டேன், பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். I have got into trouble. I have got into trouble. தொந்தரவு பண்றதுக்கு மன்னிச்சுக்கோங்க. எப்படி சொல்லலாம்? Sorry for troubling you. Sorry for troubling you. So இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 7, நான் இப்ப வேலை இல்லாம இருக்கேன். இத நம்மில் பெரும்பாலானோர் எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? I am unemployed nowன்னு சொல்றோம். I am unemployed now அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இதே அழகா இன்னும் 2 விதமா சொல்லலாம். எப்படி? நம்பர் 1, I am searching for a job. I am searching for a job. Number 2, I am in between jobs. I am in between jobs. Dear viewers, daily use sentences.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.